சற்றுமுன் வெளியான முக்கிய தகவல்கள்: நாளை சென்னை உட்பட 15 மாவட்டங்களுக்கு கனமழை வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் முன்னெச்சரிக்கை தகவல்கள். இத பத்தி தகவல்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கீழ இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் சென்னை உட்பட 15 மாவட்டங்களில் கனமழை வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது. இலங்கை கடலோர பகுதியை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் காணப்படும் காற்றழுத்த தாழ்வு பகுதி வடமேற்கு திசையில் மெதுவாக நகரும் நிலையில் உள்ளது. இந்த தாக்கத்தால் இன்று தமிழகத்தில் பெரும்பான்மையான இடங்களில் கடலோர மாவட்டங்களிலும் உள் மாவட்டங்களிலும் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மழை பெய்ய அதிகமாக வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை நவம்பர் 18, 19, 20, 21 மற்றும் 22 தேதிகளில் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் மழை தொடர்ச்சியாக பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 18ஆம் தேதி தென் தமிழகத்திலும், 21ஆம் தேதி வடக்கு மற்றும் மத்திய தமிழகத்தில் மழை தீவிரம் அதிகரிக்கும் என்பதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது. இன்று சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. கடலோர பகுதிகளில் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று வலியுறுத்தப்படுகிறது. நன்றி, வணக்கம்.